இன்றைக்கி நம்ம பிரெட் குலோப்ஜாம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பிரெட்டு, அந்த பிரெட்டுக்கு ஏற்ற மாதிரி பால். நீங்கள் குலோப்ஜாம் செய்யும் போது ஜீரா ஊற வைக்கிற அளவுக்கு சர்க்கரை, அதே அளவுக்கு தண்ணியும். இந்த பிரெட் குலோப்ஜாம் செய்கிறதுக்கு இந்த பிரெட்டில் இருக்க அந்த ஓரங்களில் ப்ரௌன் கலரில் இருக்கும், அந்த லைன் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நடுவில் இருக்க அந்த ஒயிட் லேயர் மட்டும்தான் நமக்கு வேணும். நம்ம இன்றைக்குமே தீபாவளி அது மாதிரி வரும்போது நம்ம மிக்ஸ் வாங்கி தான் குலோப்ஜாம் செய்வோம். ஆனால் இன்றைக்கி நம்ம மிக்ஸே இல்லாமல் ப்ரெட்டை வச்சே எப்படி குலோப்ஜாம் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நான் இன்றைக்கி நார்மலாக வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இது வந்துச்சு. சரி உடனே ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்ம ப்ரெட்டு ஃபுல்லாக அந்த ஓரத்தில் இருக்கிற எல்லா லைனையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ரெட்லேயும் இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஜீரா தயார் பண்ணுறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இது கூட சொல்லு இரா. இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ப்ரெட்டை ஒரு நல்ல மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி மொத்தமாக போட்டோன்னா அரைப்படலை, அதனால தான் நான் எடுத்துகிட்டு ரெண்டு ரெண்டு ஸ்லைஸாக உள்ளே வச்சு அரைக்கிறேன். இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வச்சு நம்ம தட்டில் கொட்டிடலாம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம 2 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துடணும். அந்த டம்ளர்லேயே அரை டம்ளர் அளவு சர்க்கரை எடுத்துக்கணும். அதை அந்த தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பிரெட் பவுடரை பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பால் இதுக்குள்ளே போட்டு பிசைகிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருவோம். ஏன்னா திடீர்னு நம்ம பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் கூட அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இது கூட பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். இதுக்கு காய்ச்சி ஆற வைக்கணும் அப்படின்னா இல்லை, நான் பச்சை பால் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம இது கூட அந்த ப்ரெட்டையும் பாலையும் சேர்த்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்ததையும் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மிக்ஸ் வாங்கினா அது இந்த மாதிரி பிசையும் போது ஒரு பதம் வரும் இல்லையா, அந்த பதம் அளவுக்கு வரணும். அந்த மாதிரி தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். பிசு பிசுன்னு ஒட்டுனா கையில் ஒட்டிகிட்டே இருக்கும், அது சரியாக எண்ணெயில் பொரிஞ்சு வராது. இதை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நல்லா லைட்டாக கையில் ஆயில் இல்லைன்னா நெய் இருந்தால் அப்ளை பண்ணிக்கிட்டு இதை 2 கையும் உள்ளே வச்சு நல்லா அப்படி டைட்டாக உருட்டணும். அப்போ தான் அது விரிசல் இல்லாமல் உடையாமல் வந்துச்சுன்னா தான் நமக்கு குலோப்ஜாம் வந்து உடையாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி டைட்டாக உருட்டி உருட்டி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கணும். இப்போ நல்லா கொதிச்சு வருது. ஒரு 1/2 சிட்டிகை வந்து ஏலக்காய் பொடி போட்டுவிட்டோம்னு சொன்னோம்னா ஜீரா நல்லா வாசமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். லைட்டாக குங்குமப்பூ இருந்தாலும் போட்டுக்கலாம், நாங்கள் போட்டுக்கலாம். கடாய் வச்சிட்டோம். கடாய் நல்லா காயட்டும். பொரிக்கிறதுக்கு ஆயிலையும் பொரிக்கலாம், நெய்யில் பொரிச்சோம்னு சொன்னால் இன்னும் நல்லா டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நம்ம தேவையான அளவுக்கு ஊற்றி பொரிச்சுக்கிட்டால் போதும். இப்போ இதில் ஒன்று ஒன்றா அப்படியே போட்டு எடுத்துக்கணும். ரொம்ப வேகமாக அடுப்பு எரியக்கூடாது, மீடியமான சிம்லேயே வச்சு பொரிச்சோம்னு சொன்னால் தான், இல்லைனா சீக்கிரம் மேலே கருகிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் லைட்டாக போட்டுக்கணும். போட்டு பொரிச்சுக்கணும். இப்போ நல்லா பொன்னிறமாகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி பொன்னிறமானதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கணும்.
குலோப்ஜாம் எல்லாம் இப்போ பொரிச்சு எடுத்தாச்சு. அது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ப்ரெட்டுன்றனால உள்ளே நல்லா இனிப்பாக இருக்கும், அதனால் சர்க்கரை போட தேவையில்லை. நம்ம பாகு கொதிச்சோன்னே அதுக்குள்ளே போட்டோன்னா ஒரு மாதிரி குழஞ்சி போகிற மாதிரி ஆகிடும் குலோப்ஜாமுன். அதனால் நல்லா ஆறின பிறகு போடணும். இப்போ போடுறதுக்கு சரியான நேரம் தான், ஏன்னா நல்லா ஆற வச்சிட்டோம். இது ஊறினோன்னே சாப்பிட்லாம். ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக ஊறிச்சுன்னா அது நல்லா ஊறி இருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம அடுத்த நாள் ஓப்பன் பண்ண போகிறோம். ப்ரெட்டுன்னவும் நல்லா ஊறிடுச்சு, அதனால தான் பாதிக்கு மேலே இப்படி உறிஞ்சு வந்துடுது மேலே தோலெல்லாம். Fantastic! Gulab jam, jam, jam.